Welcome back children. This is 3rd standard English unit 1. Today our topic is the coconut crow. In previous session we already studied about many trees. This video is about the coconut crow. Coconut means tennai maram. Crow means thopu. Tennan thopu. Inia was a little girl with big brown eyes. She lived with her parents in a beautiful coconut grove next to a small blue lake. She helped her parents by the lake, went to school, and then spent time with them, only to wake up the next day. அதாவது இனியாங்கிறது ஒரு சின்ன பொண்ணு. அவளோட ஐஸ் பிரவுன் கலர்ல இருக்கும். அவங்க அம்மா அப்பாவோட ஒரு பியூட்டிஃபுல்லான தென்னந்தோப்புல வாழ்ந்து வந்தா. அந்த தென்னந்தோப்பு ப்ளூ லேக் பக்கத்துல இருந்துச்சு. அவ எப்பவுமே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணுவா, ஸ்கூல் போவா. இதுதான் அவளோட ரெகுலர் ரொட்டீனா இருந்துச்சு. Each day she balanced a big empty basket on her head as she walked down to the lake. Her mother followed with the laundry and her father brought the big fishing net. ஒவ்வொரு நாளும் அந்த இனியா அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணுவானா, ஒரு பெரிய எம்டியான கூடைய அவ தலைமையில சுமந்துக்கிட்டு தான் அந்த ஏரிக்கு வருவா. அவங்க அம்மா லாண்ட்ரி, அதாவது துணி துவைக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அப்பா ஒரு ஃபிஷிங் நெட்டை எடுத்துட்டு வருவாரு. அவங்க கூட தான் அந்த இனியா அப்படிங்கிற பொண்ணும் நடந்து வருவா. Her mother washed the clothes on a stone next to the lake. While her father went fishing, he dragged the net to the shore and they collected the fish in the big basket. இனியாவோட அம்மா அந்த ஏரியில ஒரு கல்லுக்கிட்ட வந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அந்த நெட்டை வச்சு நிறைய மீன்களை பிடிச்சு இனியா வச்சிருக்க பேஸ்கெட் நிறைய மீனும் பிடிப்பாங்க. இதுதான் அவங்களோட தொழிலா இருந்தது. Sometimes a turtle got stuck in the net, but Inia always hurried to save it. One sunny morning, while fishing with her father, Inia said, "Appa, if we catch so many fish, what if one day there is no fish left?" Her mother laughed and sent her off to school. அவங்க எல்லாம் ஃபிஷிங் பிடிக்கும் போது ஆமைகள்லாம் வந்து சில சமயம் அந்த நெட்டில் வந்து ஸ்டக் ஆயிரும். அந்த ஆமைகள் எல்லாம் இனியா வந்து காப்பாத்திருவா. ஒரு நாள் காலை பொழுதுல இனியா அவங்க அப்பாவும் மீன் பிடித்து கொண்டு இருந்தாங்க. அப்போதைக்கு இனியா கேக்குறா, அப்பா நம்ம டெய்லிக்கும் இந்த மீன் பிடிச்சிட்டே இருக்கோமே, ஒரு நாள் நம்மளுக்கு மீன் இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, நீ ஸ்கூலுக்கு போயினியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. Under the shade of the trees, Inia's mother fell into an uneasy sleep. She dreamt of a lake with no fish in her dream. Every day the father returned from the lake with no fish and the family could not support itself. The wind then said, "The water and the land have always taken care of your family, so you have to take care of them in return." ஒரு நாள் இனியாவோட மம்மி வந்து அங்க இருக்க ட்ரீஸ்க்கெல்லாம் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவங்க அப்பா ஃபிஷ் எதுவுமே பிடிக்காம வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டை ரன் பண்றதே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனால வாட்டரும் நம்மளுக்கு இந்த ட்ரீஸும் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால நம்ம அந்த வாட்டரையும் நம்ம எர்த்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. She woke up with tears in her eyes. She didn't know how to bring up Inias without selling enough fish. All afternoon she sat weaving coconut mats and thinking about her dream. That night Inia heard her parents whisper as the oil lamp burned deep into the night. இனியாவோட அம்மா அழுதுகிட்டே எந்திரிக்கிறாங்க.
எந்திரிச்சிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடா நம்மளுக்கு இப்படி ஒரு கனவு வந்துருச்சே, இனி அவ நம்ம எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே அவங்க அன்னைக்கு மதியானத்துல இருந்து ஒரு பிளான் பண்றாங்க. கோகனட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கோகனட் மேட் ஒன்று தயாரிக்கிறாங்க. தயாரிச்சு அதை சேல்ஸ் பண்ணிட்டு ஓகே இப்படினாவது இனியாவ நம்ம நல்லபடியா கரை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பின்ன ஆரம்பிக்கிறாங்க. The next morning her father gave her a smaller basket. How can we carry all the fish in this little basket? Inia asked. We will only take as many fish as will fit inside this basket, he replied. Inia was puzzled. How will this be enough for us? Inia wondered. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா ஒரு ஸ்மால் பேஸ்கெட்டை எடுத்துட்டு வராங்க. இனியா கேக்குறா, அப்பா இந்த இது நம்மளுக்கு எப்படி பத்தும் அப்படின்னு கேக்குறா. அவங்க அப்பா இல்ல நம்ம இதுல எல்லா மீனையுமே வச்சுக்கலாம் அப்படின்னு ரிப்ளை பண்றாரு. எப்படிப்பா பத்தும், இது பத்துமா அப்படின்னு இனியா ஆச்சரியமா கேக்குறா. When she came back from school, she was happy to find her mother making soap and oil from the coconuts. Inia swiftly climbed up a tree to get more coconuts, but her mother said, "Don't pluck them. We must only use what the tree gives us." Her father said, "We have taken only fallen coconuts for making these things. Look, we even made this soap with a jasmine flower inside." இனியா ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க அம்மா சோப்பும் ஆயிலும் இந்த கோகனட்ல இருந்து செய்யறத பார்த்து உடனே இனியா என்ன பண்றா, தென்னை மரத்துல ஏறி இன்னும் நிறைய கோகனட் பறிக்கிறா. அவங்க அம்மா நோ இந்த இதை நீ பறிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம கீழே விழுகிற கோகனட்ல இருந்து தான் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Inia learned a lot about gardening and arts at school. When Inia grew older, she made coconut fiber packs that could be used to pot plants. She also loved to carve coconuts. She made many toys and idols with fallen coconuts. Her favorite was to carve tiny turtles out of coconut shells. She always wore one around her neck. இனியா அவங்க ஸ்கூல்ல கார்டனிங்க பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டா. இனியா பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டா. பெரிய பிள்ளையா வளர்ந்து கோகோனட் ஃபைபர் பேக் உருவாக்குறா. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளான்ட்லாம் வளர்றதுக்கு அந்த பாட்டில் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோகோனட் செல்லை வச்சு நிறைய டாய்ஸ்லாம் செய்யறா. அது மட்டும் இல்லாம அந்த கோகோனட் செல்லை வச்சு சின்ன சின்ன ஆமைகள்லாம் செஞ்சு சந்தோஷப்படுறா. அவளோட நெக்ல எப்பவுமே கோகோனட் வச்சு செஞ்ச ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருப்பா. ஓகே சில்ட்ரன், ஃப்ரம் திஸ் லெசன் we learned we have to take care of the nature things. அதாவது இந்த லெசன் மூலமா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, நம்ம நேச்சர் திங்ஸை எப்பவுமே கேர் பண்ணி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We will meet you in another video.